வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு டிப் ரெசிபி. இது என்ன டிப் அப்படின்னா, இது வந்துட்டு மோமோஸ் சட்னி. மோமோஸ்க்கு நம்ம வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த ஸ்பைசியான டொமேட்டோ ரெட் சில்லி சட்னி தான் இது. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சட்னி வந்துட்டு மோமோஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. மோமோஸ்க்கு மட்டும் இல்ல, நீங்க நிறைய ஸ்டார்டர்ஸுக்கு வந்துட்டு இந்த டிப் வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியான ஒரு காம்பினேஷனா இருக்கும். நான் வந்து இதை தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்டிருக்கேன். தோசை சப்பாத்திக்கு கூட இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த சட்னி கிட்டத்தட்ட ஒரு கார தக்காளி சட்னி மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இந்த சூப்பரான மோமோஸ் சட்னி எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ இந்த டேஸ்டியான மோமோஸ் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மோமோஸ் சட்னிக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி இந்த காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு தேகி சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுருக்கு சுருக்கமா இருக்கு பாருங்க, இந்த சில்லி தான் நம்ம இன்னைக்கு போட போறோம். இந்த சில்லி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு கலர் கொடுக்கும், ஆனா காரம் கம்மியா இருக்கும், அதனால இதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப காரமா வேணும்னா இது கூட ஒரு 2 நார்மல் வரமிளகாயும் நீங்க வந்துட்டு சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மிளகாயும் நான் வந்துட்டு விதையெல்லாம் நீக்கிட்டேன். நீங்க பாருங்க, ஒரு 8 மிளகாய் எடுத்திருக்கேன். இன்னைக்கு இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி விதையை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். எல்லாத்துலயும் இந்த மாதிரி எல்லா மிளகாயும் நம்ம வந்துட்டு விதையை நீக்கியாச்சு. இது கூடவே நான் வந்துட்டு ஒரு 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இந்த தக்காளியும் நம்ம வந்துட்டு 2ஆ நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டு இந்த பார்ட்டை வந்துட்டு நம்ம நீக்கிடலாம். இந்த சட்னி நீங்க செஞ்சு ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜ்ல. உங்களுக்கு வேற எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் நிறைய கூட செஞ்சு வச்சுக்கலாம். இந்த சட்னி கிட்டத்தட்ட இது ஒரு ஷெஸ்வான் சாஸ் மாதிரி இருக்கும். ஒரு பேன்ல வந்துட்டு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நம்ம இது வேக போட போறோம். இந்த டொமேட்டோஸும் இந்த வரமிளகாவும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இது நல்லா சாஃப்ட் ஆக வரைக்கும் வேகணும். இந்த தக்காளியோட தோல் எல்லாம் தனியா கலந்து வர வரைக்கும் நம்ம வந்துட்டு இது வேக வச்சுக்கலாம். இந்த மிளகாயும் நல்லா சாஃப்ட் ஆகணும், இந்த தண்ணியில குக் ஆகி. அது வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. ஒரு 10 நிமிஷமா வெந்திருக்கு. இங்க பாருங்க, தண்ணி எல்லாமும் சுண்டிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளோட வரமிளகாய் எல்லாம் தக்காளியோட தோல் எல்லாம் தனியா கலந்து வந்துருச்சு. இப்போ இது ஆறட்டும்னு நம்ம இந்த தக்காளியோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இது ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சுக்க போறோம். நம்மளோட தக்காளி வரமிளகாய் ஆறிடுச்சு. இப்போ இதுல வந்து தண்ணியே இல்லாம சுண்டிடுச்சு, அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். இல்லைன்னா நீங்க வந்துட்டு ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க, அந்த தண்ணி யூஸ் பண்ண வேணாம். தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப நேரம் வந்துட்டு கொதிக்க வைக்கணும், அதனால நம்ம தண்ணி கம்மியாவே யூஸ் பண்ணலாம். இதுல இந்த மாதிரி இப்படி தோலை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தக்காளியில் இருக்கிற தோலை தக்காளியோட தோலை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, எவ்வளவு பிரைட்டான ரெட் கலர்ல நமக்கு ஒரு டொமேட்டோ ரெட் சில்லி பேஸ்ட் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பவும் ஒரு பேனை வந்துட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஜிஞ்சரும் அதே மாதிரி அதே அளவுக்கு சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஃபைனா. இப்போ நம்மளோட எண்ணெய் சூடாயிருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் 2 சேர்த்திடலாம். லைட்டாக வதக்கிக்கோங்க. இது ரொம்ப கலர்லாம் மாற தேவையில்லை, லேசாக வதங்கினா போதும். அந்த அளவுக்கு மட்டும் இது வதக்கிக்கலாம். இங்க பாருங்க, ஓரளவுக்கு வதங்கிச்சு நம்மளோட இஞ்சியும் பூண்டும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த டொமேட்டோ ரெட் சில்லி பேஸ்ட் போட்டுக்கலாம். மிக்சியில கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த தண்ணி இதுல ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுல வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வினிகர் விட்டுக்கலாம். இதுல வினிகருக்கு பதிலாக நீங்க லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த சாஸ் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இதோட டேஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கலாம். ஏன்னா காரம் இருக்கு, புளிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சமா சுகர் சேர்த்தினீங்கன்னா அதோட பேலன்ஸ்டா இருக்கும் டேஸ்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, நம்ம எல்லாத்தையும் குக் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. தக்காளி வரமிளகாலாம் குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோடனையும் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இதுல அப்படியே குக் ஆகணும்.
இதுல வந்துட்டு நம்ம இந்த தேகி சில்லி யூஸ் பண்ணிக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப காரமாலாம் இருக்காது, நார்மலான காரமா தான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒருவேளை நல்லா ஸ்பைசியா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுல வந்துட்டு பாதி காஷ்மீர் சில்லி, பாதி வந்துட்டு நம்ம நார்மல் சில்லி யூஸ் பண்ணி இந்த சட்னி செய்யலாம். அப்ப வந்துட்டு நல்லா ஸ்பைசியான மோமோ சட்னி கிடைக்கும். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி சரியா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கலர்ஃபுல் ஸ்பைசி மோமோஸ் சட்னி இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 வீக் வரைக்கும் இது ஒண்ணுமே ஆகாது. வேற எதுக்கும் நீங்க கூட யூஸ் பண்ணலாம் இந்த சட்னியை. இந்த மோமோஸ் சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மோமோஸ் கூட வச்சு என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.